ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரட் ஃபேஷியல் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் காட்ட போகிறேன். செஞ்சு காட்ட போகிறேன். எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கான திங்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ் எடுத்திருக்கேன், ரா மில்க், அப்புறம் 1 ஸ்பூன் சுகர், கேரட்டோட பல்ப், அப்புறம் முல்தானி மிட்டி. இதெல்லாம் தாங்க திங்ஸ். இதெல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கிறது தான். எதுவுமே வந்து முல்தானி மிட்டி மட்டும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் முல்தானி மிட்டி இருக்கும். ஸோ ஃபேஸ் பேக்காக நம்ம முல்தானி மிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் வேணுன்ற திங்ஸ்ங்க. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின், ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம். அதுக்காக ரா மில்க் எடுத்திருக்கேங்க. ரா மில்க்கை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கோங்க. சில் மில்க் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்கின் காம் ஆகும். அதுக்காக தான் நான் சில் மில்க் எடுத்திருக்கேன். ரா மில்க் எடுத்துக்கோங்க. பாயில்டு மில்க் எடுக்க வேண்டாம். அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. எப்போவுமே வந்து நம்ம மில்கில் வந்து கிளென்சிங் பண்ணும்போது நல்ல மில்கை வந்து ஃபேஸில் வந்து அப்படி ஃபுல்லாக அப்ளை எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு காட்டன் எடுத்து அதை டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்கின்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ட்ரை காட்டன் எடுத்து நீங்கள் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அந்த டர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிளென்சிங் ப்ராசஸே வந்து நான் 2 தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமே வந்து நல்லாவே டர்ட் ரிமூவ் ஆகும். நம்ம ரிமூவ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகக்கூடாது. இன்னொரு தடவை நீங்கள் கிளென்சிங் பண்ணி பாருங்களேன், மறுபடியும் டர்ட் வருங்க. ஏன்னா வந்து மில்கில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது. நமக்கு அந்த டர்ட் வரக்கூடிய இதெல்லாமே வந்து மில்க்குக்கு அவ்வளோ இருக்குங்க. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எல்லா டர்ட்ஸுமே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். நான் தனியாக உங்களுக்கு மில்க் ஃபேஷியல் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். உங்களுக்கு நான் லிங்க் தரேன். அது மில்க் ஃபேஷியல் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். மில்கில் வந்து நீங்கள் கிளென்சிங் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு வந்து மில்க் ஒத்துக்காது. மில்க் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து மில்க் வந்து அலர்ஜியாக இருக்கும், இல்லை ரொம்ப ரொம்ப பிம்பிள் இருக்கிற ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா மில்க் ஒத்துக்காது. அவங்களாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, சுகர் ஸ்க்ரப்புங்க. அதுக்காக நான் 1 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான். அதில் வந்து கேரட்டோட பல்ப் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்பூனோ ப்ரஷ்ஷோலாம் வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கையிலே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கின்னில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் இப்போ உங்களுக்கு அதை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப ஜென்டலாக பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுகர் கரையிற வரைக்கும் பண்ணுங்கள். அந்த கேரட்டில் இருக்கிற மாய்ஸ்சரே வந்து உங்களுக்கு அந்த சுகரை வந்து கரைய வச்சிரும். அந்த கேரட்டோட ஜூஸ் அப்புறம் சுகரும் சேரும்போதும் நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். நோஸ் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிருங்க ஸ்கின். அதுக்கப்புறம் அப்போவே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். இந்த ஒரு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த கேரட் ஜூஸுங்க. இது வந்து ஒரு பெரிய கேரட்னு எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பல்ப்பு தான் உங்ககிட்ட காட்டினது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் எடுத்து அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க அந்த கேரட் ஜூஸில். அதுக்கப்புறம் ஃபேஸில் ஃபுல்லும் ஒத்தி எடுங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த கேரட்டோட எசன்ஸ், அந்த கேரட்டோட ஃபுல் குட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போகிறதுக்காக தான். அதுக்கப்புறமும் நம்ம அந்த கேரட் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேரட் ஜூஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கின்குள்ளே இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து வாஷ் பண்ண வேண்டாம், அப்படியே இந்த டேப் பண்ணி விட்டு காய விட்டுருங்க. டைரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் போயிடலாம். ஃபேஸ் மாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முல்தானி மெட்டி வேணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் பல்ப் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து நல்லா க்ரீமியாக வேணுன்றதுக்கு வேண்டி கேரட் பல்ப் கொஞ்சம் நிறையா போடுறேன். 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து முல்தானி மெட்டி 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு கேரட் ஜூஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வரும். இதை வந்து நம்ம ஃபேஸ், நெக்கு, கால், ஃபூட்லலாம் எங்கெல்லாம் நமக்கு டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாலாம் காயாதுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டாலும் நமக்கு அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த முல்தானி மெட்டி மட்டும்தான் காயும். அந்த கேரட்டோட பல்பெல்லாம் அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ்க்கு, ஸ்க்ரப் பண்ண வேண்டாம், மசாஜ் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கனாவே தெரியும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேரட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட்னஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, உடனே வந்து நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து அதிகப்படுத்தி காட்டும். எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, டல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு,
ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஃபேஸில் அவ்வளோ சூப்பராக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தெரியும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ஒரு 10 minutes இதெல்லாமே முடிச்சிடலாம். நமக்கு கேரட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா கேரட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அதோட குட்னஸ் எல்லாம் போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். இந்த கேரட் ஃபேஷியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.